குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, எப்படி ஒரு வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறது. சரியா? அதாவது ஒரு வேர்டை வச்சு அது கூட ஒன்று ரெண்டோ வேர்டு சேர்த்து ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது. சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. சரியா? என்னென்னா, நமக்கு முக்கியமாக இந்த ஸ்போக்கன் அரபிக்கில் முக்கியமானது என்னென்னாக்கி உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் உருவாக்க தெரியணும். சரியா? இந்த சென்டென்ஸ் உருவாக்க தெரிஞ்சாச்சுன்னா ஒரு சின்ன ஐடியா வந்தால் போதும். பிறகு நீங்கள் இந்த ஸ்போக்கன் அரபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. சரியா? அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். நல்ல ஒரு வீடியோ இது. சரியா? சரி, இன்றைக்கி நமக்கு அதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கொஞ்சம் வேர்ட்ஸில் முதல் வேர்டு என்ன தெரியுமா? குடும்பம். சரியா? குடும்பங்கிற வேர்டை வச்சு நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறது. சரியா? அதான் குடும்பம், ஃபேமிலி, பரிவார். சரியா? குடும்பம், ஃபேமிலி, ஹிந்தியில் பரிவார். இதுக்கு என்ன அரபிக்கில்? ஆயில. கரெக்டாக? ஆயில. அப்போ ஆயிலன்னு சொன்னால் குடும்பம், ஃபேமிலி, பரிவார். இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். என்ன சென்டென்ஸ் போட போகிறோம் தெரியுமா? ஏன் குடும்பம் பெருசு? என்னுடைய குடும்பம் பெரியது. மை ஃபேமிலி இஸ் பிக், மேரா பரிவார் படா ஹை. மேரா பரிவார் படா ஹை, மை ஃபேமிலி இஸ் பிக். என் குடும்பம் பெரியது. இதுக்கு என்ன அரபிக்? ஆயிலத்தி கபீரா. சரியா? இதில் வந்து நம்ம குடும்பங்கிற வேர்டு நம்ம செலக்ட் பண்ணது ஆயிலா தான். ஆனால் இதில் நான் இப்போ ஆயிலத்தீன்னு சொல்கிறேன். ஏன் தெரியுமா? ஆயிலத்தீன்னு சொன்னால் மை ஃபேமிலி, அதாவது ஆயிலன்னா ஃபேமிலி, இது ஆயிலன்னு சொன்னால் ஃபேமிலி, மை ஃபேமிலிங்கிறதுக்கு ஆயிலத்தீயம்னா சென்டென்ஸ் அமைக்கும்போது அப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். சரியா? அப்போ ஆயிலத்தீன்னா மை ஃபேமிலி, கபீரானா பிக். அப்போ ஆயிலத்தி கபீரான்னு சொன்னால் மை ஃபேமிலி இஸ் பிக், என் குடும்பம் பெரியது. மேரா பரிவார் படா ஹை. கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் வந்து நம்ம எந்த வேர்டு செலக்ட் பண்ணிக்கிறோம் தெரியுமா? அடுத்த சென்டென்ஸ் போடுறதுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேர்டு வந்து பணக்காரர், ரிச், அமீர். சரியா? பணக்காரர், ரிச், அமீர். ஹிந்தியில் அமீர். இதுக்கு என்ன அரபி? கனி. சரியா? அப்போ கனின்னு சொன்னால் ரிச், அமீர், பணக்காரர். ஓகே, இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். என்ன போட போகிறோம் தெரியுமா? அவன் பணக்கார மனிதர்னு சொல்லணும். சரியா? அவர் பணக்கார மனிதர். ஹீஸ் ஏ ரிச் மேன். சரியா? ஹீஸ் ஏ ரிச் மேன். ஓ அமீர் ஆத்மி ஹை. ஓ அமீர் ஆத்மி ஹை, ஹீஸ் ஏ ரிச் மேன். அவர் பணக்கார மனிதர். சரியா? இதுக்கு என்ன அரபிக்கு? ஹுவா ரஜல் கனி. ஹுவா ரஜல் கனி. கரெக்டாக? ஹுவா ஹி ரஜல் மேன் கனி ரிச். சரியா? ஹுவா ஹி ரஜல் மேன் கனி ரிச். அப்போ இடையில ஒரு இஸ் மட்டும் சேர்த்து ஹீஸ் ஏ ரிச் மேன். ஓ அமீர் ஆத்மி ஹை, அவர் பணக்கார மனிதர். சரியா? ஹுவா ரஜல் கனி. ஓகே, சரி, அடுத்த வேர்டு வாங்க. அடுத்த வேர்டை வச்சு நம்ம சென்டென்ஸ் போட போகிறோம். அதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேர்டு என்ன தெரியுமா? சோம்பேறி. சரியா? லேசி, ஸ்வஸ்த். சரியா? ஹிந்தியில் ஸ்வஸ்த், லேசி, சோம்பேறி. இதுக்கு என்ன அரபிக்? கசூல். அப்போ கசூல்னு சொன்னால் சோம்பேறி, லேசி, ஸ்வஸ்த். கரெக்டாக? இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். என்ன தெரியுமா? அவன் சோம்பேறி பையன்னு சொல்லணும். சரியா? அவன் சோம்பேறி பையன். ஹீஸ் ஏ லேசி பாய். ही इज़ ए लेज़ी बॉय. वो स्वस्थ लड़का है. वो स्वस्थ लड़का है. ही इज़ ए लेज़ी बॉय. அவன் சோம்பேறி பையன். இதுக்கு என்ன அரபிக்? ஹுவா வலத் கசூல். கரெக்டாக? ஹுவா வலத் கசூல். ஹுவா ஹி வலத் பாய், கசூல் லேசி. கரெக்டாக? ஹுவா ஹி வலத் பாய், கசூல் லேசி. அப்போ ஒரு ஈஸி இடையில சேர்த்து ஹீ இஸ் ஏ லேசி பாய். கரெக்டாக? கரெக்டாக? ஹுவா ஹி வலத் பாய், கசூல் லேசி. அப்போ சேர்த்து சொல்லும்போது ஹீ இஸ் ஏ லேசி பாய். ஓ ஸ்வஸ்த லடுக்கா ஹை, அவன் சோம்பேறி பையன். கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் போடுறதுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேர்டு என்ன தெரியுமா? வாட்டர். அதான் தண்ணி. பாணி, வாட்டர், தண்ணி. சரியா? தண்ணி, வாட்டர், பாணி. இதுக்கு என்ன அரபிக்? மாய். அரபிக்கில் இது வந்து மாய். கரெக்டாக? அப்போ இப்போ இந்த மாய்ங்க வேர்டை வச்சு நம்ம சென்டென்ஸ் போட போகிறோம். என்ன சென்டென்ஸ் தெரியுமா? தண்ணீர் இல்லாமல் உன்னால் வாழ முடியுமா? ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்கும், தண்ணி இல்லாமல் உன்னால் வாழ முடியுமா? कैन यू लिव विदाउट वाटर? कैन यू लिव विदाउट वाटर? क्या तुम पानी के बिना जी सकता हो? चला, क्या तुम पानी के बिना जी सकता है? चला, कैन यू लिव विदाउट वाटर? தண்ணி இல்லாமல் உன்னால் வாழ முடியுமா? இதுக்கு என்ன அரபிக்? சரியா? தக்தர் தாயிஷ் பித்துன் மாய். சரியா? தக்தர் தாயிஷ் பித்துன் மாய். கரெக்டாக? இதை வந்து கொஸ்டின் மார்க் இல்லைன்னு வச்சுக்கோங்க. தக்தர் தாயிஸ் பித்துன் மாயின்னு சொன்னால் யூ கேன் லிவ் வித்தவுட் வாட்டர். அதான் மீனிங் அதுக்கு. ஆனால் ஒரு கொஸ்டின் நம்ம லாஸ்ட்டில் போட்டதுனால கேன் யூ, அது கொஸ்டின் வேடாமல் வருது. அதான் கேன் யூ லிவ் வித்தவுட் வாட்டர்? தண்ணி இல்லாமல் உன்னால் வாழ முடியுமா? தக்தர் யூ கேன் தாயிஸ் லிவ் பித்துன் வித்தவுட் மை வாட்டர். சரியா?
ஆனால் ஒரு கொஸ்டின் லாஸ்ட்டில் போட்டதுனாலும் நம்ம என்ன சொல்கிறோம், அதை கொஸ்டின் சென்டென்ஸாக சொல்கிறோம். அதான் கேன் யூ லிவ் வித்தவுட் வாட்டர், தண்ணி இல்லாமல் ஒரு நாள் வாழ முடியுமா? கேன் தும் பாணிக்கே பீனா ஜீ சக்தா ஹை. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். சரியா? அதான் பிடிச்சிருக்கு. சரியா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக், முஜே பசந்த் ஹை. முஜே பசந்த் ஹை, ஐ லைக், எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு என்ன அரபிக்? உஹிப். அப்போ உஹிப்னு சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு. சரியா? ஐ லைக் முஜே பசந்த் ஹை. இந்த உஹிப்புங்க வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். என்ன போட போகிறோம் தெரியுமா? துபாய் நகரம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். சரியா? துபாய் நகரம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் துபாய் சிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் துபாய் சிட்டி. துபாய் ஷகர் முஜே பசந்த் ஹை. கரெக்டாக? துபாய் ஷகர் முஜே பசந்த் ஹை. ஐ லைக் துபாய் சிட்டி. துபாய் நகரம் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு என்ன அரபிக்? உஹிப் மதீனா துபாய். கரெக்டாக? உஹிப் மதீனா துபாய். உஹிப் ஐ லைக் மதீனா சிட்டி துபாய். உஹிப் ஐ லைக் மதீனா சிட்டி துபாய். அப்போ உஹிப் மதீனா துபாய்னு சொன்னால் துபாய் நகரம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் துபாய் சிட்டி. துபாய் ஷகர் முஜே பசந்த் ஹை. கரெக்டாக? உஹிப் மதீனா துபாய். கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் போடக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேர்டு என்னென்னா, அதான் உடைந்திருக்கிறது. புரோக்கன் துட்டா ஹுவா. கரெக்டாக? ஹிந்தியில் துட்டா ஹுவா, இங்கிலீஷில் புரோக்கன், தமிழில் உடைந்திருக்கிறது. சரியா? உடைந்திருக்கிறது புரோக்கன் துட்டா ஹுவா. இதுக்கு என்ன அரபிக்? மக்சூர். சரியா? மக்சூர்னு சொன்னால் அப்போ உடைந்திருக்கிறது புரோக்கன் துட்டா ஹுவா. இதை வச்சு நம்ம போடக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என் வீட்டு ஜன்னல் உடைஞ்சிருக்குன்னு சொல்லணும். சரியா? என்னுடைய வீட்டு ஜன்னல் உடைஞ்சிருக்கு. மை ஹவுஸ் விண்டோ இஸ் புரோக்கன். மை ஹவுஸ் விண்டோ இஸ் புரோக்கன். என் வீட்டு ஜன்னல் உடைஞ்சிருக்கு. மேரா கர்கா கிடுக்கி துட்டா ஹுவா ஹை. மேரா கர்கா கிடுக்கி துட்டா ஹுவா ஹை. மை ஹவுஸ் விண்டோ இஸ் புரோக்கன். என் வீட்டு ஜன்னல் உடைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன அரபிக்கு? சரியா? ஷிபாக் பெய்தி மக்சூர். சரியா? அதான் நம்ம அந்த வேர்டு, நம்ம எந்த வேர்டை வச்சு சில சென்டென்ஸ் போடுறோமோ அந்த வேர்டு இதில் இருக்கும் கட்டாயம். சரியா? அப்போ ஷிபாக் பெய்தி மக்சூர். ஷிபாக் விண்டோ பெய்தி மை ஹவுஸ் மக்சூர் புரோக்கன். சரியா? ஷிபாக் விண்டோ பெய்தி மை ஹவுஸ் மக்சூர் புரோக்கன். அப்போ சேர்த்து சொன்னோம்னா ஷிபாக் பெய்தி மக்சூர்னு சொன்னோம்னா என் வீட்டு ஜன்னல் உடைஞ்சிருக்கிறது. சரியா? மை ஹவுஸ் விண்டோ இஸ் புரோக்கன். மேரா கர்கா கிடுக்கி துட்டா ஹுவா ஹை. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் நம்ம போடக்கூடிய சென்டென்ஸுக்கு செலக்ட் பண்ணிடக்கூடிய வேர்டு என்ன தெரியுமா? நண்பன். அதான் ஃப்ரெண்டு, தோஸ்த். கரெக்டாக? ஹிந்தியில் தோஸ்த், இங்கிலீஷில் ஃப்ரெண்டு, தமிழில் நண்பன். இதுக்கு என்ன அரபிக்? சத்தீக். அப்போ சத்தீக்னு சொன்னால் நண்பன், ஃப்ரெண்டு, தோஸ்த். கரெக்டாக? இப்போ அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். என்ன போட போகிறோம் தெரியுமா? என்னுடைய நண்பன் துபாயில் வேலை செய்கிறான்னு சொல்லணும். சரியா? என் நண்பன் துபாயில் வேலை செய்கிறான். மை ஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் இன் துபாய். मेरा दोस्त दुबई में काम करता है. சரியா? मेरा दोस्त दुबई में काम करता है. மை ஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் இன் துபாய். என் நண்பன் துபாயில் வேலை செய்கிறான். இதுக்கு என்ன அரபிக்? சத்திக்கு யஷ்டகல் ஃபி துபாய். சரியா? சத்திக்கு யஷ்டகல் ஃபி துபாய். சத்திக்குன்னா ஃப்ரெண்ட். சத்திக்குன்னு சொன்னால் மை ஃப்ரெண்ட். யஷ்டகல் ஒர்க்ஸ் ஃபி இன் துபாய். கரெக்டாக? சத்திக்கு மை ஃப்ரெண்ட் யஷ்டகல் ஒர்க்ஸ். சரியா? யஷ்டகல் ஒர்க்ஸ் ஃபி இன் துபாய். அப்போ சத்திக்கு யஷ்டகல் ஃபி துபாய்னு சொன்னால் என் நண்பன் துபாயில் வேலை செய்கிறான். மை ஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் இன் துபாய். மேரா தோஸ்த் துபாய் மே காம் கர்த்தா ஹை. ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் இந்த வேர்டு வச்சு போட போகிறோம் தெரியுமா? ஓப்பன். அதான் திறந்திருக்கிறது ஓப்பன் குல்லா ஹை. கரெக்டாக? திறந்திருக்கிறது ஓப்பன் குல்லா ஹை. இதுக்கு என்ன அரபிக் வேர்டு? மஃப்தூஹ். சரி, அப்போ மஃப்தூஹ்னு சொன்னால் திறந்திருக்கிறது ஓப்பன் குல்லா ஹை. கரெக்டாக? இதை வச்சு நம்ம போடக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? கார் கதவு திறந்திருக்கிறதுன்னு சொல்லணும். சரியா? கார் கதவு திறந்திருக்கிறது. தி கார் டோர் இஸ் ஓப்பன். கார் கதவு திறந்திருக்கிறது. காடி கா தர்வாசா குல்லா ஹை. சரியா? காடி கா தர்வாசா குல்லா ஹை. தி கார் டோர் இஸ் ஓப்பன். கார் கதவு திறந்திருக்கிறது. இதுக்கு என்ன அரபிக்? சரியா? பாபல் சையாரா மஃப்தூஹ். சரியா? பாபல் சையாரா மஃப்தூஹ். பாப் டோர் அல் சையாரா தி கார் மஃப்தூஹ் ஓப்பன். சரியா? பாப் டோர் அல் சையாரா தி கார் மஃப்தூஹ் ஓப்பன். அப்போ பாபல் சையாரா மஃப்தூஹ்னு சொன்னால் தி கார் டோர் இஸ் ஓப்பன். கார் கதவு திறந்திருக்கிறது. காடி கா தர்வாசா குல்லா ஹை. ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் போட போகிறோம். எந்த வேர்டு வச்சு தெரியுமா? வீடுங்கிற வேர்டை வச்சு. சரியா?
அதான் வீடு, ஹவுஸ், கர். ஹிந்தியில் கர், இங்கிலீஷில் ஹவுஸ், தமிழில் வீடு. இதுக்கு அரபிக்கில் என்னது? பெய்த். சரியா? அப்போ பெய்த்துன்னு சொன்னால் வீடு, ஹவுஸ், கர். இதை வச்சு நம்ம போடக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என் வீடு இங்கேருந்து தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். சரியா? என் வீடு இங்கேருந்து தூரத்தில் இருக்குது. மை ஹவுஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர். மை ஹவுஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர். मेरा घर यहाँ से दूर है. சரியா? मेरा घर यहाँ से दूर है. மை ஹவுஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர். என் வீடு இங்கேருந்து தூரத்தில் இருக்குது. இதுக்கு என்ன அரபிக்? பெய்தி பாயித் மின் ஹினா. சரியா? அதில் வந்து நம்ம அதை செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய வேர்டு வந்து பெய்த்து தான், அதான் வீடு. ஆனால் இதில் நம்ம பெய்த்தின்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் என் வீடுன்னு வரணும். அப்போ பெய்த்தின்னு சொன்னால், பெய்த்துனா வீடு, பெய்த்தின்னா மை ஹவுஸ், அதான் என் வீடு. பாயித் ஃபார், மின் ஃப்ரம், ஹினா ஹியர். சரியா? பெய்த்தி மை ஹவுஸ், பாயித் ஃபார், மின் ஃப்ரம், ஹினா ஹியர். அப்போ பெய்த்தி பாயித் மின் ஹினான்னு சொன்னால் மை ஹவுஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர். என் வீடு இங்கேருந்து தூரத்தில் இருக்குது. मेरा घर यहाँ से दूर है. கரெக்டா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய வேர்டு என்ன தெரியுமா? சகல், அதான் சுலபம். சரியா? அப்போ அந்த சுலபங்கிற வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். அதான் சுலபம், ஈஸி, ஆசான். சரியா? ஆசான், ஈஸி, சுலபம். ஹிந்தியில் வந்து ஆசான், இங்கிலீஷில் ஈஸி, தமிழில் சுலபம். கரெக்டா? அதுக்கு அரபிக் வேர்டு என்ன? சகல். சரியா? அப்போ சகல்னு சொன்னால் ஈஸி, சுலபம், ஆசான். சரியா? இதை வச்சு நம்ம போடக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இன்று என் வேலை சுலபம்னு சொல்லணும். சரியா? இன்று என் வேலை சுலபம். டுடே மை ஜாப் இஸ் ஈஸி. டுடே மை ஜாப் இஸ் ஈஸி. ஆஜ் மேரா காம் ஆசான் है. சரியா? ஆஜ் மேரா காம் ஆசான் है. டுடே மை ஜாப் இஸ் ஈஸி. இன்று என் வேலை சுலபம். இதுக்கு என்ன அரபிக்? அல்யோம் ஷுக்லி சகல். சரியா? அல்யோம் ஷுக்லி சகல். அல்யோம் டுடே ஷுகலி மை ஜாப். சரியா? ஷுகல்னா ஜாப், ஷுகலின்னு சொன்னால் மை ஜாப் இல்லைனா மை ஒர்க். கரெக்டாக? சகல் ஈஸி. கரெக்டாக? அல்யோம் டுடே ஷுகலி மை ஜாப், சகல் ஈஸி. அப்போ அல்யோம் ஷுகலி சகல்னு சொன்னால் டுடே மை ஜாப் இஸ் ஈஸி. இந்தியன் வேலை சுலபம். ஆஜ் மேரா காம் ஆசான் ஹை. ஓகே ஓகே அடுத்த சென்டென்ஸ் எந்த வேர்டு வச்சு போட போகிறோம் தெரியுமா? அடுத்த சென்டென்ஸ் போடக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கூடிய வேர்டு என்ன தெரியுமா? விலாசம், அதான் அட்ரஸ். ஹிந்தியில் பத்தா. சரியா? பத்தா, அட்ரஸ், விலாசம். இதுக்கு அரபிக்கில் என்ன? அன்வான். சரியா? அப்போ அன்வான்னு சொன்னால் விலாசம், அட்ரஸ், பத்தா. ஓகே, இதை வச்சு நம்ம போடக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? உன்னுடைய விலாசம் என்ன? ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம், உன்னுடைய விலாசம் என்ன? வாட்ஸ் யுவர் அட்ரஸ்? துமாரா பத்தா கியா ஹை? துமாரா பத்தா கியா ஹை? வாட்ஸ் யுவர் அட்ரஸ்? உன் விலாசம் என்ன? இதுக்கு என்ன அரபிக்? ஷூ அன்வானிக். சரியா? அதில் அன்வான்னு தான் நம்ம பார்த்தோம். என்னென்னா அட்ரஸுக்கு மட்டும்தான். அட்ரஸ்ன்னா அன்வான், ஆனால் யுவர் அட்ரஸுங்கிறது அன்வானிக். சரியா? அப்போ ஷூன்னா வாட், அன்வானிக்னு சொன்னால் யுவர் அட்ரஸ். ஒரு இடையில ஒரு இஸ் மட்டும் சேர்த்து வாட்ஸ் யுவர் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஷூ வாட் அன்வானிக் யுவர் அட்ரஸ். அப்போ ஷூ அன்வானிக்னு சொன்னால் வாட்ஸ் யுவர் அட்ரஸ்? உன் விலாசம் என்ன? துமாரா பத்தா கியா ஹை? ஓகே, சரி அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அழகான. சரியா? பியூட்டிஃபுல், சுந்தர். ஹிந்தியில் சுந்தர், இங்கிலீஷில் பியூட்டிஃபுல், தமிழில் அழகான. சரியா? அதுக்கு அரபிக்க வேர்டு என்ன தெரியுமா? ஜமீல். அப்போ ஜமீல்னு சொன்னால் அழகான, பியூட்டிஃபுல், சுந்தர். இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் போட போகிறோம். சரியா? அவன் அழகான பையன்னு சொல்லணும். சரியா? அவன் அழகான பையன். ஹீ இஸ் எ பியூட்டிஃபுல் பாய். ஹீ இஸ் எ பியூட்டிஃபுல் பாய். சரியா? वो सुंदर लड़का है. சரியா? वो सुंदर लड़का है. he is a beautiful boy. அவன் அழகான பையன். சரியா? இதுக்கு என்ன அரபிக்? ஹுவா வலத் ஜமீல். சரியா? ஹுவா வலத் ஜமீல். ஹுவா ஹி வலத் பாய், ஜமீல் பியூட்டிஃபுல். கரெக்டா? ஹுவா ஹி வலத் பாய், ஜமீல் பியூட்டிஃபுல். அப்போ ஹுவா வலத் ஜமீல்னு சொன்னால் ஹீ இஸ் ஏ பியூட்டிஃபுல் பாய். சரியா? ஹீ இஸ் ஏ பியூட்டிஃபுல் பாய். ஓ சுந்தர் லட்கா ஹை. அவன் அழகான பையன். சரியா? சரி, இதே அவள் அழகான பிள்ளை, அவள் அழகான பெண்ணுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த சென்டென்ஸ் எப்படி மாறும் தெரியுமா? அவன் அழகான பையனுக்கு ஹுவா வலத் ஜமீல்னு சொன்னோம். சரியா? அவள் அழகான பெண்ணுன்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும் தெரியுமா? முதல்ல ஹுவாங்கிறத ஹியான்னு மாற்றணும். அடுத்தால வலத்துங்கிறத பின்த்துன்னு மாற்றணும். அடுத்தால ஜமீல்ங்கிறத ஜமீலான்னு மாற்றணும். கரெக்டாக? அப்போ ஹியா பின்த்து ஜமீலா, ஹியா பின்த்து ஜமீலா. சரி, அப்போ ஹியா பின்த்து ஜமீலான்னு சொன்னால் ஹியானா ஷி, பின்த்துன்னா இப்போ கேர்ள், ஜமீலானா பியூட்டிஃபுல். ஏன்னா அது வந்து ஃபெமினின் வேர்டு, அதான் ஜமீல் போடாமல் ஜமீலா போடுறோம். சரியா?
அப்போ ஹியா பின்த் ஜமீலான்னு சொன்னால் ஷீ இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள். சரியா? அவள் அழகான பிள்ளை, அவள் அழகான பெண்ணுன்னு சொல்லுங்கள். சரியா? அதே போல் ஹிந்தியில் வந்து பையன் அழகாக இருக்கான்னு, அழகான பையன்னு சொல்கிறதுக்கு தான் சுந்தருங்க வேர்டு பிறந்தோம். சரியா? பெண்ணாக இருந்தால் அழகுன்னு அழகானன்னு சொல்கிறதுக்கு என்ன ஒரு வேர்டு இருக்குது, என்ன சொல்கிறதுமா? கூப் சூரத். சரியா? அப்போ என்ன சொல்லணும்னா ஓ கூப் சூரத் லடுக்கி ஹே. சரியா? ஓ கூப் சூரத் லடுக்கி ஹே. பையனாக இருந்தால் சுந்தர், பெண்ணாக இருந்தால் கூப் சூரத், அதுதான் பியூட்டிஃபுல்க்கு. சரியா? அப்போ ஓ கூப் சூரத் லடுக்கி ஹே, ஷீ இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள், அவள் அழகான பெண். ஹியா பின்த் ஜமீலா. சரியா? ஓகே, புரிஞ்சுதா? பையனாக இருந்தால் ஹுவா வலத் ஜமீல், பெண்ணாக இருந்தால் ஹியா பின்த் ஜமீலா. ஓகே ஓகே சரி, இன்றைக்கி வந்து நிறையா சென்டென்ஸ் போட்டு பார்த்துருக்கோம். சரியா? இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். ஓகே, நல்ல ஒரு டாபிக் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குது. உங்களுக்கு வந்து இது வந்து இதை வச்சு உங்களுக்கு என்னென்னா ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஓகே சரி, ஓகே பாய். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே பாய்.